நம்ம எல்லாம் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைய நிகழ்ச்சி, இந்த வகுப்பு வந்து இப்போ வினோத்ஜி சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் பத்தியும் இருக்காது. ஒரு பொதுவான ஒரு நமக்கு மனசுல சில கேள்விகள்லாம் வரும். எப்பவுமே எது ஒண்ணுத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன என்ன ஒரு விடைன்னு நம்ம யோசிப்போம். அந்த விடையை யோசிச்சு போகும்போது வேற சில கேள்விகள் வரும். அது மாதிரி கேள்வி பதில் நமக்குள்ளேயேவோ இல்ல யாரோடய சர்ச்சா பண்ணும் போதோ என்ன சில சேர்னிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்தன் அதோடைய ஒரு எண்ட் ரிசல்ட் தான் ஞானம், நாலேஜ். அது எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சில கேள்விகள்லாம் முன்வைப்போம். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி நம்ம அடுத்த வகுப்புகள்ல இருந்து நம்ம அடுத்த அமர்வுகள்ல இருந்து நமக்கு நம்ம தொடங்குவோம். இப்ப நம்ம கடந்த ஒரு 10-12 அமர்வுகள்ல பார்த்தது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்து நம்ம எப்படி சுதந்திர போராட்டம் பண்ணோம், அதுல யாரோட பங்களிப்புலாம் இருந்தது அப்படிங்கிறது. சோ எப்போல இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் பாரத நாட்டுக்குள்ள வந்ததே 1500கள்ல தான். 1498 ரொம்ப தெளிவா ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா. ஆனா அப்போல இருந்து ஆரம்பிச்சு அரசியல் ரீதியா அவங்களுடைய குறுக்கீடு ரொம்ப இல்லாம தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1757 அதுல இருந்து 1800கள்ல தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் டாமினேஷன், அரசியல் ரீதியாக அவங்களுடைய தாக்கம் பாரத நாட்டுல அதிகமாகுது. அப்ப அதுக்கும் முன்னாடி என்ன நடந்தது? நமக்கு பொதுவா சரித்திரம் அப்படின்னா நமக்கு சில பெயர்கள்லாம் ஞாபகம் வரும். தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நமக்கு வந்து சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் சொல்லுவோம். முக்கியமா அதுல யாராவது ஒரு பேர் சொல்லு அப்படின்னு சொன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்க 2 பேர் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இது தவிர வேற யாரு ஆண்டாங்க அப்படின்னா யோசிப்போம். டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், சத்ரபதி சிவாஜி அப்படின்றுவோம். சத்ரபதி சிவாஜி மன்னனுடைய ஆட்சி காலம் எப்போ? 1650ல இருந்து 80க்குள்ள அவருடைய முக்கியமான காலம். ராஜராஜ சோழன் இருந்தது 1040கள்ல, 948, 950, 1000 அந்த சமயத்துல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் டைரக்டா நம்ம ஜம்ப் பண்ணி போயிடுறோம். சரி, அப்ப ராஜராஜ சோழனுக்கு சமயத்துல வேற யாராவது இருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா? அப்படி யோசிச்சு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நான் சந்திரகுப்த மௌரியர்னு சொல்லுவோம். அவருடைய காலம் எப்படின்னா 3rd century BCE, அதாவது 300 BCE. ராஜராஜ சோழன் 950 CE, அது ஒரு 1500, 1300, 400 வருஷங்கள் பின்னாடி. அப்போ நமக்கு வந்து மைண்டுக்குள்ள வந்து ஒரு கிளியர் கட்டா யார் முக்கியமான ராஜாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எப்ப இருந்தாங்க அப்படின்றதுல நமக்கு வந்து ஒரு முக்கியமான பெயர்களே நம்ம மனசுல இல்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க எந்த சமயத்துல வாழ்ந்தாங்க அதுவும் நமக்கு வந்து அதிகமா தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறமா பாரத நாட்டுடைய வரலாறு எப்ப தொடங்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டா, நம்ம புத்தகத்துல எல்லாம் ஹிஸ்டரி புக்ல என்ன சொல்லுவாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு 2000 BCE. அப்பதான் வந்து அது மெச்சூர்டு ஃபேஸ். 3000த்துல கூட இருந்திருக்கு. 3000 BCE, அதாவது இன்னிலிருந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி. நம்ம இந்த BCE CE இதை பத்தி நம்ம முதல் அமர்வுலயே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதிகமா தேவைப்படும். பிரிட்டிஷ் காலத்துல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இப்போல இருந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான். ஆனா இப்ப நம்ம வந்து இந்த BCE CEல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சோ அதுல இருந்து அந்த ஒரு கிளாரிபிகேஷனோட நம்ம இந்த அமர்வை ஆரம்பிப்போம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 0 அப்படின்ற ஒரு மைய புள்ளி வச்சுக்கோங்க. அங்கிருந்து இப்ப கிராஃப் பேப்பர்ல நம்ம பிளாட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. 0ல இருந்து 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் ரைட் சைட்ல இப்ப நம்ம வந்து 2024ல இருக்கோம். 0ல இருந்து பின்னாடி போனா இந்த பக்கம் 100, 200, 300 அந்த பக்கம் போனா அது வந்து 0க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேல். அதாவது 0ன்றது என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லா கலோனியல் சக்திகளால ஆக்கிரமிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்றது, இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம் அதிகமா இருந்ததுனால அந்த கிரிகேரியன் கேலண்டர் படி
இயேசு பிறப்பை தான் வந்து மைய புள்ளியா வச்சுக்கிறாங்க. ஷீட் ஆங்கர்னு சொல்லுவாங்க. மைய புள்ளியா வச்சுக்கிட்டு இயேசு பிறந்தது 0 அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுல நியாயம் இல்ல. நம்ம மாத்தணும்னா மாத்தலாம். ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம். அது தனி சப்ஜெக்ட். அது அதை பத்தி நம்ம ஒரு நாள் விவாதம் பண்ணுவோம் இந்த அமர்வுகள்ல. ஆனா 0 CE அப்படிங்கிறது இயேசு பிறப்பு. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆனோ டாமின் ஏடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடிலாம். 0வுக்கு முன்னாடி பிசி, பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அண்மை காலங்கள்ல அந்த பிசி ஏடி அப்படின்ற டெர்மினாலஜி மாற்றப்பட்டு 0 சிஇல இருந்து காமன் ஈரா அப்படிங்கிறாங்க. சிஇ அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஏடி போயிருச்சு. அப்ப இயேசு பிறப்புக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் காமன் ஈரா அப்படின்றாங்க. சோ காமன் ஈரா பொது ஆண்டு, பிஃபோர் காமன் ஈரா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 200வது வருஷத்துல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா நடக்க போற விஷயம் தான் 300வது வருஷத்துல நடக்க போற சம்பவம். இதுலன்னா சிஇல 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் 1950 இந்தியா குடியரசு ஆகுது. அதாவது நம்பர் அதிகமாக அதிகமாக அண்மையில நடந்த சம்பவம். நம்பர் அதிகமாக அதிகமாக ரீசெண்டா நடந்தது. சோ ஹிஸ்டரி படி பார்த்தோம்னா 1000 அப்படிங்கிறது புராதனமான காலம். கம்மி நம்பர் புராதனமான காலம். 100 சிஇ இன்னும் புராதனம். 200 சிஇ 100 விட அண்மையில நடந்தது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2024 இருக்கோம். 2024 இருந்து நம்ம நம்பர் குறைய 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 இன்னும் பின்னாடி பின்னாடி ஹிஸ்டரியில போறோம்னு அர்த்தம். அப்போ பிசிஇல போனோம் அப்படின்னா 100ல நடந்தது 100 பிசிஇல நடந்தது பழசா, 200 பிசிஇல நடந்தது பழசா அப்படின்னா நம்பர் ஏற ஏற பழசு. சிஇல நம்பர் இறங்க இறங்க பழசு, பிசிஇல நம்பர் ஏற ஏற பழசு. ஏன்னா 100 பிசிஇ விட 200 பிசிஇ இன்னும் பின்னாடி இருக்கு. 200 பிசிஇ விட 300 பிசிஇ இன்னும் பின்னாடி இருக்கு. இது நம்ம ஒரு சிந்தனை தெளிவுக்காக நான் சொல்றேன். அப்போ பாரத நாட்டுடைய சரித்திரம் எப்போல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அநேகமா புஸ்தகங்கள்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, இப்ப கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்டரி புக் ரேண்டமா எடுத்து படிச்சு இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்து, இல்ல பாரதிய சன்ஸ்கிருதி, இல்ல சத்யதா, இல்ல இந்தியன் சிவிலைசேஷன் கமென்ஸ்மெண்ட் ஏதாவது போட்டு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காமிக்கும். ஆனா அதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ப்ரீ ஹிஸ்டரியா? ப்ரீ ஹிஸ்டரின்றது ஏன் அப்படின்னா, ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருந்ததுன்னா தான் அது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. இது யாருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, மேலை நாடுகளுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஐரோப்ப சிந்தனையில வரலாற்றை அவங்க இப்படிதான் வகையறுக்கிறாங்க, வரையறுக்கிறாங்க, வகை பண்றாங்க. அப்போ வந்து எழுதப்படலை அப்படின்னா அது ஹிஸ்டரியே கிடையாதுன்னா அது வந்து ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எப்போல இருந்து நமக்கு ரிட்டன் எவிடன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு, எழுதப்பட்ட ஹிஸ்டரி எப்போ இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட புத்தருடைய காலத்துல இருந்தா நமக்கு வந்து எழுத்து வடிவமாவோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த கல்வெட்டுகளோ, எடிக்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எடிக்ட்ஸ் ஒரு ஸ்தூபியில எழுதுறது, இதெல்லாம் வந்து புத்தருடைய நிர்வாணான்னு சொல்றோம். புத்தருடைய நிர்வாணம், புத்த நிர்வாணம் இல்ல புத்தருடைய அவதாரம், புத்தருடைய அவதாரத்திலிருந்து புத்தருடைய நிர்வாணம் தாண்டி இருக்கிற காலம் மட்டும்தான் வரலாறா ஒத்துக்க கொள்ளப்படுது யூரோப்பியன் ஹிஸ்டோரியோகிராஃபர்ஸால. அது ஏன் அப்படின்னா, அசோகர் காலத்துலதான் எழுத்து அப்படின்றது வருது. அசோகன் எடிக்ட்ஸ் அதுதான் முதல் முதல் ரிட்டன் ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்டு ஃபார் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்ன? அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா அது 2000 பிசின்னு சொல்றாங்க. அதாவது அசோகருக்கும் இன்னொரு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி, 1800 வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த டேட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கலாம். திருப்பி திருப்பி நான் ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி தோணலாம். பட் வேற வழி இல்லை, இது கொஞ்சம் புரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகம் 2000 பிசியில நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை ஏன் ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் இன்னும் படிக்க முடியல நம்மளால. அப்ப நிறைய ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்கும், அதுல ஏதோ எழுதியிருக்காங்க. அது என்ன ஏதாவது புரிஞ்சுட்டாதானே நம்ம அதை பத்தி அதுல இருந்து நம்ம ஏதாவது அர்த்தம் கொள்ள முடியும். அப்படி எதுவுமே இல்லாம அந்த சீல்ஸ், அந்த ஸ்கிரிப்ட், அதுக்கு இன்னும் நம்ம இன்னி வரைக்கும் நம்மளால அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்க முடியல. அதனால அதை ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லிடுறாங்க.
இது வரலாற்று ஆய்வாளர்களால பேசப்படுற விஷயம். நமக்கு மனசுல ஒரு சந்தேகம் வரணும். இப்பவே உங்களுக்கு வந்திருக்கணும். அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் 2000 பிசியில இருந்து வருது. அப்ப இன்னிலிருந்து அது ஒரு 4000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி பஞ்சாங்கத்துல கலியுக அப்தம் 5026 அப்படின்னு சொல்றோமே. இப்ப கலியுகம் எப்போ தொடங்குச்சு? 5026 வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்குச்சு. கலியுகம் தொடக்கம் எதை கலியுகம் தொடக்கமா சொல்றோம்? மகாபாரத போர் முடிஞ்சு அதுக்கப்புறத்துல இருந்து கலியுகத்துடைய தொடக்கம், மகாபாரத போர், அதுக்கப்புறமா நடந்த ஒரு 20-30 வருஷங்கள் இந்த சந்தி காலம்னு சொல்றோம். அதாவது ஒரு யுகத்துல இருந்து இன்னொரு யுகத்துடைய டிரான்சிஷன் டைம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு முன்னாடிதானே ராமாயணம் நடந்திருக்கு. அப்ப அது இன்னும் பழமை வாய்ந்ததா இருக்கணுமே. அப்போ நமக்கு அது என்ன இயர்ல இருக்கு? நம்ம ரொம்ப தொன்று தொட்டு கலியுக அப்தம் 5024, 25, 26 போயிட்டு இருக்குமே. அப்ப அதெல்லாம் உண்மையா பொய்யா? அப்ப பாரத நாட்டுடைய சரித்திரம் உண்மையாவே நம்ம எப்ப தொடக்கணும்? இவங்க சொல்ற மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து 2000 பிசியில தொடக்கணுமா? இல்ல இப்ப கலியுகாப்தம் 5000 அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? கலியுகம் இப்ப காமன் ஈரால 2024 ஆயிடுச்சு. அப்ப அதுக்கும் முன்னாடி ஒரு 3000. அப்ப என்ன ஆகுதுன்னா 3000 பிசிஇ ஆகுது கிட்டத்தட்ட. அப்ப மகாபாரத போர் கிட்டத்தட்ட 3000 பிசிஇல நடந்துச்சு அப்படின்னா, நம்ம 2000 பிசிஇல சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றோம் அப்படின்னா, அப்ப அந்த நாகரிகத்துக்கும் முன்னாடி மகாபாரத போர் சொல்லப்பட்டுச்சுன்னா, அப்போ இந்தியன் சிவிலைசேஷன் எப்பல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லணுமே. அப்ப ஏன் அப்படி சொல்லல? ஏன் அப்படி வைக்கல? அதுக்கு தான் காரணம் இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தீர்வு, கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளுடைய அடுத்தடுத்த சில வகுப்புகள்ல நமக்கு கிடைக்கும், அமர்வுகள்ல கிடைக்கும். அப்புறமா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி முக்கியமான மன்னர்கள்லாம் யார் யாரெல்லாம் ஆண்டாங்க, அவங்களுடைய ஆட்சியுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பத்தின சில தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாரத நாட்டுல ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி எப்ப வராங்க? வெளிநாட்டுல இருந்து எப்பவுமே ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு சுற்றியுள்ள நாடுகள்ல இருந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன் சொல்றோம் இல்லையா, அந்நிய ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் செலுத்துறதுக்காக யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப பாரத நாட்டுக்கு இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி யாராவது பாரத நாட்டை ஆக்கிரமிச்சுக்கணும்னு நினைச்சாங்களா இல்லையா? அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா யார் அவங்க? நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் அநேகமா எல்லாருக்கும் யார் தெரியும்? அலெக்சாண்டர் தெரியும். அப்ப அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தாரு. அவர் தவிர வேற யாராவது வந்தாங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அவங்களை யார் எதிர்கொண்டாங்க? அவங்கள பத்தி எல்லாம் நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அப்ப அதெல்லாம் பெரிய படையெடுப்புகள் இல்லையா? அவங்களுடைய தாக்கம் மத்த நாடுகள்ல எப்படி இருந்தது, நம்ம நாட்டுல எப்படி இருந்துச்சு, அவங்கள எதிர்கொண்டவங்க எந்த மன்னர்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறமா நம்ம பொதுவா ஒரு விஷயம் நம்ம என்ன கேள்விப்படுவோம், மனசுல கூட என்ன இருக்கும்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்தா பார்த்தாலும் இந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை, பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் சண்டை, ஒருத்தர் வாழவே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிற சில மன்னர்களுடைய கூட்டமைப்பு தான் நம்ம பாரத நாடு. இந்த பாரத நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி எப்படின்னா, நாடு ஃபுல்லா எப்படி இருந்தது? மத்த இடத்துல எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்களா? ஒரே மன்னர் எல்லா ஊரையும் ஆட்சி பண்ணாரா? இல்ல அங்கேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள்லாம் மொத்த பாரத நாட்டை கம்பேர் பண்ணும்போது, இப்ப சோழர்கள் இருக்கும் போதே பாண்டியர்கள் கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க தலை ஓங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல சோழர்கள் வீழ்ந்து பாண்டியர்கள் தலையை தூக்குறாங்க. திருப்பியும் பாண்டியர்கள் கிட்ட இருந்து சோழர்கள் மீட்கிறாங்க. திருப்பியும் ஒரு 250 வருஷம் ஆள்றாங்க. திருப்பியும் பாண்டியர்களோட தலை ஓங்குது. ஒரு பக்கத்துல சேரர்களும் அப்பப்போ ஏறி இறங்குறாங்க. இது மாதிரி தமிழகத்துல இந்த நிலைமை இருக்கு. அப்ப வட பாரதத்திலேயோ மேற்கு பாரதத்திலேயோ கிழக்கு பாரதத்திலேயோ இது மாதிரி நிலைமை இருந்ததா? அப்ப இருந்துச்சுன்னா எப்பதான் சண்டையே போட்டிருந்தாங்களா? என்ன எதுக்காக சண்டை போட்டாங்க? அப்ப எப்பதான் சண்டையை போட்டுட்டு இருந்ததுனால பாரத நாட்டுடைய சமுதாயம் எப்பவுமே ஒரு போர் சமுதாயமா தான் இருந்ததா? நம்ம எவ்வளவோ கேள்விப்படுறோம், நிறைய சண்டை கேள்விப்படுறோம். அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய தமிழ் படம் பார்த்திருப்போம். அதுல இப்ப மன்னாதி மன்னன், காஞ்சி தலைவன், இந்த மாதிரி நிறைய படம் பார்த்திருப்போம். அதுல ஒரு ராஜா இன்னொரு ராஜா சூழ்ச்சி பண்றது, அவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறது, இது மாதிரி சகஜமா இருந்திருக்கு. அப்ப இது மாதிரிதான் நம்ம சமுதாயம் இருந்திருக்கா? அப்ப நம்ம என்னமோ பெரிய பாரத நாட்டை ரொம்ப பெரிய ஒரு தியாக பூமி,
கர்ம பூமி எல்லாம் பேசுறமே, இங்க வந்து இப்படி ஒருத்தர் அடிச்சுன்னு செத்த பூமி தானே இது. அப்ப எது உண்மை? அப்ப ஏன் அவங்க சண்டை போட்டாங்க? இத பத்தி சில தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டுல எத்தனையோ ராஜாக்கள்லாம் வராங்க, எத்தனையோ ராஜாவை வழிநடத்துற குருமார்கள்லாம் வராங்க. அந்த ராஜாக்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? ராஜ்யத்தை பண்ணோன்னு இருந்தது. அப்போ மத்த மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? ராஜாவுடைய நோக்கம் ராஜ்யம் ஆள்வது, மக்களை வந்து ஏதாவது ஒரு முறைப்படி ஆள்வது. மத்த மக்கள் எப்படி இருந்தது? சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் காமன் பீப்புள் என்னவா இருந்தது? அவங்க அவங்களுக்குள்ள எப்படி வந்து அவங்களுடைய வேலை முறைகள்லாம் எப்படி அமைச்சுக்கிட்டாங்க? நம்ம பாரத நாட்டுல கல்வி நிலைமை எப்படி இருந்தது? பெண்கள் நிலைமை எப்படி இருந்தது? பொருளாதாரம் எப்படி இருந்தது? அரசியல் ஜென்ரலா நம்ம வந்து ஹிஸ்டரினா நம்ம நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை மட்டும் தான் ஹிஸ்டரின்னு நினைக்கிறோம். அது ஆக்சுவலா கிடையாது. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரின்றது ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி தான். சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சுரல் இதெல்லாம் சேர்ந்த ஹிஸ்டரி தான் நம்ம பாரத நாட்டுடைய ஹிஸ்டரி. அப்போ அரசியல் ரீதியா முதல்ல ராஜராஜ சோழன் ஆண்டாரு, அப்புறம் ராஜேந்திர சோழன் ஆண்டாரு, அப்புறம் வந்து குலோத்துங்க சோழன் வந்தாரு, அப்புறம் ராஜராஜன் 2 வந்தாரு. இது அரசியல் வரலாறு. அந்த சமயத்துல பொதுமக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? எந்த துறையில சிறந்து விளங்கினாங்க? கல்வி நிலைமை எப்படி இருந்தது? பெண்கள் நிலைமை எப்படி இருந்தது? இதெல்லாம் பத்தி நம்ம அதிகமா நம்ம கேள்விப்பட முடியாம இருக்கு. நம்ம ஒரு யூகத்துல இருக்கோம். நம்ம பாரத நாட்டை ரொம்ப பிடிச்சவங்க என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தது, நிறைய ஆலயங்கள்லாம் வந்தது, ரொம்ப வந்து விஞ்ஞானத்துல முன்னேறி இருந்தது. அப்பவே எங்களுக்கு வந்து இது தெரியும், அப்பவே எங்களுக்கு வந்து அது தெரியும். தமிழர்களுக்கு ஏற்கனவே வந்து வான சாஸ்திரம் தெரியும், அந்த காலத்திலேயே நாங்கெல்லாம் வந்து கப்பல் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு என்னன்னா இது உண்மைதான். ஆனா ஆழமான உண்மைகள் தெரியாம வந்து ஒரு மாறுதட்டெல்லாம் இருக்கு பாரத நாட்டை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. சில பேர் என்ன பண்றாங்க, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்து போன ஒரு கும்பல் தான். நீங்க அன்னைக்கே வந்து அப்பவே நீங்க வந்து உங்களுக்குள்ள இந்த வர்ண முறைப்படி நாளா பிரிச்சுக்கிட்டு அதுல வந்து ஒருத்தர் வந்து மத்தவங்களை காலி பண்றது, இந்த வகுப்புவாதம்லாம் ஆல்ரெடி வந்துச்சு. நீங்க வந்து ஒரு நாடாவே இருந்தது கிடையாது. நீங்க வந்து தனித்தனி சமஸ்தானங்களா இருந்திருக்கீங்க, தனித்தனி கிங்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்திருக்கீங்க. பல வருஷங்கள் கழிச்சு உங்களை பிளவுபட்டு கிடந்த உங்களை ஒண்ணு சேர்த்ததே பிரிட்டிஷ்காரன் தான். பிரிட்டிஷ்காரன் வந்து சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நம்மளாம் இந்தியர்கள்ன்ற ஒரு எண்ணமே வந்தது. அது வரைக்கும் ஒருத்தன் சோழன் சொல்லுவான், நான் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் சொல்லுவான், ஒருத்தன் வந்து பாலர்கள்னு சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து குர்ஜரர்கள்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பிரதிகாரர்கள்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர்கள் ராஷ்டிரகூடர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பிளவுபட்டு கிடந்த ஒரு நாடுதான். அதெல்லாம் ஒழிச்சு கட்டி முதல்ல உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தது அக்பர், அவுரங்கசீப் மாதிரி ஒரு பெரிய மன்னர். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரத நாடு ஃபுல்லா ஒரே ஆட்சி கீழே வந்தது. அப்புறம் தான் நம்ம எல்லாம் ஒண்ணுனே ஒரு நினைப்பு வந்தது. அப்புறம் அவங்களுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரங்க வந்து உங்களெல்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டதுனால நம்ம ஒன்னாவே சேர்ந்தோம். 1947 ஆகஸ்ட் 15 தான் இந்தியாவே பிறந்துச்சு. இப்படி ஒரு பேச்சு. இதுல வந்து எது உண்மை எது பொய், ஏன் இப்படி சொல்றவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றவங்க அப்படி சொல்றாங்க, உண்மை இதுவா அதுவா, இல்ல ரெண்டு நடுவுல எங்கேயாவது இருக்கா, இல்ல நம்ம எப்பவுமே பாரத நாடுன்றது ஒரே நாடுதானா? அப்போ ஒரு நாடுன்றத ஏன் மேலை நாட்டவர்கள்லாம் வேறமா நினைக்கிறாங்க, நம்ம அதுக்கு வேற ஒரு டெபினேஷன் தரோம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் அறிமுக உரையில என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, நம்ம சகஜமா கேள்விப்படுற ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். தர்மா தர்மா தர்மா, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். இல்லைன்னா வந்து அது சத்திரிய தர்மம், நாட்டை காப்பாத்துறதுன்றது சத்திரிய தர்மம், அதுதான் சத்திரியனுக்கு அழகு. இத பாக்குறோம். அப்ப தர்மம்னா என்ன, அதோடைய ஊற்று என்ன, எங்க இருந்து இந்த தர்மான்ற ஐடியா நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்குது? இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தை மத்த நாடுகள்லயோ மத்த நாகரிகங்கள்லயோ சிவிலைசேஷன்ஸ்லயோ இருக்கா?
நம்ம எந்த அடிப்படையில நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துறோம், அதுக்கு தர்மா அடிப்படையில, தர்மத்தின் அடிப்படையில் வாழும் மக்கள் நாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ உண்மையாவே தர்மம்னா என்ன? அப்ப இந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம வந்து எதுக்கு கட்டுப்பட்டு வாழறோம்? லாக்கு கட்டுப்பட்டு வாழறோம். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழறோம். அப்ப சட்டமும் தர்மமும் ஒன்னா வேற வேறயா? இதெல்லாம் பத்தி சில சர்ச்சா இருக்கும். அது வந்து அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த மன்னர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அவங்க ஒரு முடிவை எப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் வச்சு அந்தந்த தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். தர்மான்றது புரிஞ்சுக்க விஷயம் கிடையாது. தர்மான்றது நம்ம நடந்துக்க வேண்டிய விஷயம். ஆச்சரணை இல்ல. அதாவது நம்ம பிராக்டிஸ்ல இருக்கிறதா தர்மா. இருந்தாலும் அதை பத்தி நம்ம சிந்தனை அளவுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறதுனால அதை பத்தி சில சர்ச்சா பண்ணலாம். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய வார்த்தை இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கல்ச்சர்னு ஒரு வார்த்தை இருக்கு, சிவிலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல கூட நம்ம வந்து பண்பாடு சொல்றோம், கலாச்சாரம் சொல்றோம், நாகரிகம் சொல்றோம். இதெல்லாம் ஒண்ணுதானா? பாரத நாடு ஃபுல்லா நம்ம ஒரே கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்றோமா? நமக்கு ஒரு மேலோட்டமா பார்த்தா இது வந்து ஹிந்து பண்பாடுன்னு சொல்றோம், ஹிந்து கல்ச்சர்னு சொல்றோம். பாரத நாடு ஃபுல்லா நம்ம வந்து இதே கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒன் ஒன் நேஷன், ஒன் பீப்புள், ஒன் கல்ச்சர் அப்படின்னு கூட பிஜேபி வந்து 1990கள்ல பேசுவாங்க. அப்போ இந்த ஒன் கல்ச்சர்ன்றது நம்ம கரெக்ட் தானா? இல்ல கல்ச்சர்ன்றது நம்ம எதை மீன் பண்றோம் உண்மையில? இல்ல சிவிலைசேஷன் என்ன? இப்ப அடிக்கடி நீங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பார்த்தானா, இந்துத்துவ போராளிகள் இல்ல சோசியல் மீடியா வாரியர்ஸ் எல்லாம் வந்து ஹிந்து சிவிலைசேஷன், சிவிலைசேஷன், இட்ஸ் சிவிலைசேஷனல் வார், சிவிலைசேஷனல் நரேட்டிவ் அப்படின்னு நிறைய அந்த சிவிலைசேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவிலைசேஷன்னா என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா நாகரீகமா இருக்கிற சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாகரீகம்னா என்ன? ஒரு நாகரீகம் அப்படிங்கிறது எதை அடிப்படையில முடிவு பண்ணப்படுது? இத பத்தின சில சர்ச்சா இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த சில அமர்வுகள்ல பார்க்க போறோம். அதே மாதிரி பண்டைய பாரதத்துல மன்னர்களுடைய ஆட்சியில இருந்து ஆரம்பிச்சு எந்த காலகட்டத்துல நம்ம ஆக்கிரமிப்பாளர்கள் கையில சிக்கிக்கிட்டோம், முக்கியமா இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்க எப்படி வந்தாங்க? ஈஸியா வந்துட்டாங்களா? பல வருஷங்கள் நம்ம வந்து பாரத நாடு அவங்க கிட்ட அடிமைப்பட்டு கடந்துதா? நம்ம என்ன நினைப்போம், 1000 வருஷம் இஸ்லாமியர்கள் கீழே இருந்தோம், அப்புறம் ஒரு 250 300 வருஷம் இங்கிலீஷ்காரங்க கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படின்னு நம்ம ரொம்ப மேலோட்டமா நம்ம சில விஷயங்கள் யோசிப்போம். உண்மையா அது? அப்படி உண்மை இல்லைன்னா அப்ப வேற யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க? உண்மையாவே ஒரு இஸ்லாமிய அரசர், உதாரணத்துக்கு ஒரு அலாவுதீன் கில்ஜி எடுத்துக்கோங்க, ஒரு அக்பர் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு பெருசு இருந்தது? அவங்களுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது? இதெல்லாம் பத்தி நம்ம சர்ச்சை பண்ணுவோம். சோ வரும் காலங்கள்ல, வரும் வாரங்கள்ல திருப்பியும் சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமான ஒரு அப்ரோச் தான் அது. ஆனா வேற வழி கிடையாது. ஹிஸ்டரிய வந்து நம்ம 2 விதமா அணுகலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு டாபிக் வைஸா அணுகலாம். அதாவது பாரத நாட்டுல கோவில்கள்லாம் எப்படி இருந்தது? விவசாயம் எப்படி இருந்தது? கல்வி முறை எப்படி இருந்தது? போர் முறை எப்படி இருந்ததுன்னு டாபிக்கா நம்ம பாரத நாட்டுடைய வரலாறு புரிஞ்சுக்கலாம். இல்ல குரோனாலாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு 100 வருஷங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி காலப்போக்குல நம்ம வரலாறை புரிஞ்சுக்கலாம். இது 2 அப்ரோச்ல இன்னி வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியில ஒரு ஒரு சண்டை இருந்துட்டே இருக்கு. குரோனாலஜிக்கல் அப்ரோச் கரெக்டா, தீமேட்டிக் அப்ரோச் கரெக்டா அப்படின்னு. நம்ம இது 2த்தையும் ஃபியூஸ் பண்ணி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம வரும் அமர்வுகள்ல நம்ம பார்ப்போம். இந்த அறிமுக உரை இவ்வளவுதான், இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரத்துல இருந்து நம்ம வினோஜி சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஹவர் நம்ம வந்து வேத காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பாரத நாட்டுடைய வரலாறு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு நமஸ்தே.